பள்ளி மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வர்கள் பயன்படுத்தும் பாடத்திட்டங்களின் விலையை உயர்த்திய விடியா திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பாட புத்தகங்களின் விலை சுமார் 40% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தி. 1ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் 390 ரூபாயிலிருந்து 550 ரூபாயாக உயர்த்தப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மாநில கல்வி திட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் மாணவ மாணவிகளை சேர்த்துள்ள பெற்றோர்கள் நிலை குலைந்து போயுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. பாட புத்தகங்களின் விலை உயர்வு தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி போட்டித் தேர்வர்களுக்கு தயாராகும் இளைஞர்களையும் பாதிக்கும். பாட புத்தகங்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற மக்கள் விரோத திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும். கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. நல்ல கூட்டணி எடப்பாடி தலைமையில் அமையும். கண்டிப்பா 26 எம்ஜிஆருடைய ஆட்சி, அப்போதைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும். மீண்டும் திமுக திட்டங்களை நாம் செய்வோம் என்று சொல்லி கண்டிப்பா அந்த கையெழுத்து. கடந்த அதிமுக ஆட்சியில் கோவையில் மட்டும் 6 அரசு கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். மின் கட்டணம் உட்பட அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தியுள்ளதுதான் விடியா திமுக அரசின் சாதனை என்று குற்றச்சாட்டு. கல்விக்காக இன்னைக்கு பள்ளி கல்விக்கும் சரி உயர்கல்விக்கும் சரி அதிகமாக நிதி ஒதுக்கணும். நம்ம தான் கோயம்புத்தூருக்கு மட்டும் 6 காலேஜ் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். திமுக பார்த்து கரண்ட் பில் இப்ப ஏத்திட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு ஏத்திட்டாங்களா? இன்னைக்கு எல்லாருமே யாருமே திமுக ஓட்டு போட தயாரா இல்ல. எல்லாருமே ஆகாதுனால ஜெயிக்கிறாங்க இல்லையா? எல்லாருமே திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 1,33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கொலை குற்றங்களை மூடி மறைக்க முயற்சிக்கும் வகையில் காவல்துறை தலைவரை பேட்டியளிக்க வைப்பதா? விடியா அரசுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கடும் கண்டனம். ஆடு மாடு கோழிகளை அறுப்பது போல் மனித தலைகள் வெட்டப்பட்டு நாள்தோறும் அரங்கேறும் கொலைகள். வாடகை கொலையாளிகள் சர்வசாதாரணமாக எவ்வித பயமும் இல்லாமல் உலா வருவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீமை 7 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை அனுமதி கோரிய நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆணை. ஆகஸ்ட் 1 முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் 3350 கிலோ போதைப் பொருளான கஞ்சா சிக்கியது. கஞ்சா சாக்லேட், கஞ்சா கேக், போதை மாத்திரைகள் விற்பனையில் முதல் இடத்தை நோக்கி வேகமாக முன்னேறும் தமிழ்நாடு. பத்திரிகையாளர் ஷவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய பின்பு மீண்டும் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளதா என தலைமை நீதிபதி TY சந்திரசூட் சரமாரி கேள்வி. ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரனை 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. ரவுடி நாகேந்திரனை 7 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் 3 நாள் காவலில் விசாரிக்க அனுமதி. விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு செய்வதாக கூறி புதிய பேருந்து நிலையத்தை மட்டும் ஆய்வு செய்த அமைச்சர் KN நேரு. மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழைநீர் இன்னும் வடியாமல் உள்ள நிலையில் ஆய்வை கூட முறையாக செய்ய முடியாது என்று மக்கள் கேள்வி. விழுப்புரம் நகரம் முழுக்கும் அது மாதிரி தான் இருக்குது. மழை ட்ரைனேஜ் வசதி சுத்தமாகவே இல்லை. பாலசகடன்ற பேரில் அதில் விட்றாங்க, ஆனால் வாய்க்காலில் தான் வருது மழை பெஞ்சா. நகரம் முழுக்க 42 வார்டுமே இதே பிரச்சனை எல்லா பகுதியிலையும் இருக்குது. சில வார்டில் ரோடே இல்லை சுத்தமாக. அதெல்லாம் அந்த துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் பார்வையிடலாம். புதிய பேருந்து நிலையம் மட்டும் பார்வையிட்டு போகிறாங்க.
விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே தேர் சரிந்து விழுந்து விபத்து. தேர் முற்றத்திற்கு வரும்போது தேர் தூக்கிய நபர்களின் கால் இடறி தேர் சரிந்து விபத்துக்குள்ளானது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சென்னாக்குளம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல். கல்லூரிக்கு வருவதற்கு போதிய அரசு பேருந்துகளை இயக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள். பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வரும் நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் வரும் 22ஆம் தேதி போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு. சாதிவாரி கணக்கெடுப்பு, செபி தலைவர் ராஜினாமா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். 2036ஆம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 152 கோடியாக உயரும் என ஆய்வில் தகவல். 2011ஆம் ஆண்டு முதல் கருவுறுதல் விகிதம் குறைந்து வருவதால் 15 வயதிற்கும் குறைவானோர் எண்ணிக்கை குறைந்து 60 வயதிற்கும் மேற்பட்டோர் எண்ணிக்கை உயரும் என கணிப்பு. கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் சாதிய ரீதியாக தவறாக பேசிய பேராசிரியை மீது நடவடிக்கை கோரி 2வது நாளாக மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம். தமிழ்துறை பேராசிரியை ஜெயவாணி ஸ்ரீ வகுப்பில் சாதி ரீதியாக பேசியதாக புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத கல்லூரி நிர்வாகம். சுதந்திர தின விழா தொடர் விடுமுறையை முன்னிட்டு விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. விமான டிக்கெட்டுகளின் விலை சராசரியாக 2000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை பல மடங்கு உயர்வு. கன்னியாகுமரி அருகே வாகன சோதனையில் சிக்கிய 3 கிலோ கஞ்சா. தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே கஞ்சா சிக்கும் நிலையில் கடத்தலில் ஆணிவேரை பிடிக்காமல் போலீசார் நாடகம் என மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே கள்ளத்தனமாக ஒயின் தயாரிக்க பதுக்கிய 80 லிட்டர் திராட்சை ஊறல் பறிமுதல். சுற்றுலா பயணிகளை குறிவைத்து செயல்படும் போலி மதுபான ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீஸ் மெத்தன. அமலாக்கத்துறையின் புதிய இயக்குநராக IRS அதிகாரி ராகுல் நவீன் நியமனம். அமலாக்கத்துறையின் சிறப்பு இயக்குநராக இருந்த ராகுல் நவீன் தற்போது இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வெள்ளி பதக்கம் வழங்க சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த நிலையில் 3வது முறையாக தீர்ப்பு ஒத்திவைப்பு.